அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரோடு கூட இடைப்படும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். இப்பொழுதும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகம் வந்துடும். நம்ம துதித்து பாடும்போது ஒரு சமூகம் வந்துடும். அதுக்கப்புறம் அவர் நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பார். அவர் தூரத்தில் இருக்கும்போது அவர் பேசுறதை நம்ம கேட்க முடியாது. அவரை நம்ம வீட்டுக்கு என்ன செய்யணும்? வர வைக்கணும். வர வைக்கிறதுக்கு தான் என்ன செய்யறோம்? துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம் தெரியுமாங்களே. எனவே எங்களோட கூட இணைந்து நாங்கள் பாடுகிற பாடலை முதலடி தெரியலன்னா கூட அடுத்த அடி வரும்போது எங்களோட கூட இணைந்து அந்த வார்த்தைகளை உச்சரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பாடுங்க. வெறுமையாக வாயிலிருந்து சொல்லாதீங்க. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படைத்தவரே, வார்த்தையால் படைத்தீரே, சொல்ல ஆகும் சொல்ல நேர்க்கும் அதிசயமானவரே. வானபூமி படைத்தவரே, வார்த்தையால் படைத்தீரே, சொல்ல ஆகும் சொல்ல நேர்க்கும் அதிசயமானவரே, அதிசயமானவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடும் யாவருக்கும் குறைவுகள் இல்லையே. கர்த்தரை தேடும் யாவருக்கும் குறைகள் இல்லையே. இல்லையே, இல்லையே, குறைவுகள் இல்லையே. இல்லையே, இல்லையே, குறைவுகள் இல்லையே. வானபூமி படைத்தவரே, வார்த்தையால் படைத்தீரே, சொல்ல ஆகும் சொல்ல நிற்கும் அதிசயமானவரே. ரெட்டிப்பான நன்மைகள் தருவார், இன்றைக்கே தந்திடுவார். இரட்டிப்பான நன்மைகள் தருவார், இன்றைக்கே தந்திடுவார். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் உடன் பதில் தந்திடுவார். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் உடன் பதில் தந்திடுவார். வானபூமி படைத்தவரே, வார்த்தையால் படைத்தீரே, சொல்ல ஆகும் சொல்ல நேர்க்கும் அதிசயமானவரே, அதிசயமானவரே. கேளுங்கள் கொடுத்திடுவார், தட்டுங்கள் திறந்திடுவார். கேளுங்கள் கொடுத்திடுவார், தட்டுங்கள் திறந்திடுவார். வாக்கு தந்த தேவனவர், வாக்கு மாறாத தேவனவர். வாக்கு கொடுத்த தேவனவர், வாக்கு மாறாத நேசரவர். வானபூமி படைத்தவரே, வார்த்தையால் படைத்தீரே, சொல்ல ஆகும் சொல்ல நேர்க்கும் அதிசயமானவரே, அதிசயமானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, திருத்துவ தேவனே,
மூவரில் ஒருவராய் வந்தவரே ஹல்லேலூயா அழகுள்ளவரே 10,000ங்களில் சிறந்தவரே தேனிலும் இனிமையே ஆமென் தேவிட்டாத தேவிட்டாத அமிர்தமே அமிர்தமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அப்பா தகப்பனே, உமக்கு கோடான கொடி நன்றிகளை செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம். ஆமென். எப்போது கூட ஆண்டவரே அப்பா மற்றும் பாட துதிக்கான கிருபை செய்கிற நன்றி. ஒரு தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். நம்ம தேசத்தில் ஹல்லேலூயா எங்கும் கூக்குரல் சத்தங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா மனமிறங்குவீராக. ராஜாதி ராஜனே, உம்மை அறியும் அறிவிலே ஒவ்வொரு பிள்ளைகளோட கண்களும் திறக்கப்படும்படியாக இந்த வரை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு விடுதலை தருகிற தேவனா நான் சுற்றி திரிகிறேன் என்று சொன்னீங்களே ராஜா. ஆமென் இப்போது கூட வருத்தத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு உங்களுடைய அப்பா திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதுவரை நீ கண்ணோக்கி பார்க்க முடியாது ஆமென். செபிக்கிறமையா. எங்களுக்காகவே நீர் அடிக்கப்பட்டீர நொறுக்கப்பட்டீர இந்த தழுவுகளால் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாய் ராஜா. ஆமென் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே உலகமெங்கும் இந்த கொரோனா ஆவினால பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோர்ந்து போயிருக்கிறாங்க ராஜா. இவளை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே பலவீனத்தில் எல்லளன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்க. ஆமென் ஒவ்வொரு பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்த முடியாம செபிக்கிறோம் ஆண்டு. அந்த கடன் ஆவில இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்னீங்களா ஐயா. அப்படியா கடனே வாங்காதபடி அதோடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக செபிக்கிறார். தெரியாம பாவங்கள் இருந்தால் ஒரு விஷயம் மன்னித்து மறந்து ஆண்டவரே அப்பா அந்த கடன் பிரச்சனை பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென் தண்ணீரில் நடக்கும் போது நீ முழுகி போவதில்லை, அக்கினி ஜுவாலை உண்மை பற்றுவதில்லை என்று சொன்னீர்கள் அப்பனே. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாத வழி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு 100 பணம் கொடுக்க முடியாத அந்த வழி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தை ஊடுருவி கிரியை செய்யாதபடி அது எங்களுக்கு திரும்பாது என்று சொன்னீங்கப்பா. அப்படியாக வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்க பேசும் தெய்வம் ஆண்டவரே. அப்படியாக பேசுங்கப்பா. நீங்க தலைமட்டை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நசரே நான் இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் ஜோல நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். அதே கர்த்தருக்கு சொல்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நான் வாழ்த்துகிறேன். இப்போது கூட வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். நமக்கு என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்பதை நாம் வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்வோம். கர்த்தருக்கு சொல்கிறோம். உலக புத்தகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரண புத்தகத்திலே லூக்கா புத்தகம் 23:39 உள்ள வசனங்களை நாம் தியானிக்கலாம். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். என்ன சொல்றது பாருங்க வசனம். சிலுவையில் 2 கள்ளர்களை அறைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றதா, அன்றைய சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால்
ஹல்லேலூயா. இந்த பிள்ளைக்கு சுருங்க ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தார். என்ன நடக்குதுன்னா, அவன் கிண்டல் பண்றான் ஏசப்பாவை. 2 கலர்ல ஒட்ட, நீ உண்மையான தேவனுடைய குமாரனையானால் உன்னையே நீ காப்பாத்திக்கோ, எங்களே காப்பாத்தி விடு என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன நடக்குது பாருங்க, 40வது வசனத்துல, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க, 2 கல்ல இருக்கிறான். அதுல ஒருத்தவன் சொல்றான் ஆண்டவரை இகழறான். ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றான், நீ இந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கும் போது கூட அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நீ இகழ்கிறாயே அப்படின்னு சொல்லி உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு அவன் கேட்கிறான். நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம இங்க சிலுவையில் தொங்குறோம்னு சொன்னா நம்ம செஞ்ச காரியங்களுக்கு தக்கபடியாக அரசாங்கம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது, தண்டனை கொடுத்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். கடிந்து கொண்டான்னா கோபத்தோட கூட சொல்றான். அல்லேலூயா. அவனுக்கு அந்த அளவுக்கு கோபம் வந்துருக்கு. சிலுவையில அவனும் மறிக்க போறான். ஆனா இயேசுவை அவன் திட்டின உடனே, இகழ்ந்த உடனே இவனுக்கு கோபம் வருது பாரு. அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு அவன் இயேசப்பா மேல அன்பு வைத்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இயேசுவை நோக்கி அடுத்த நிமிஷம் சொல்றான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றான். ஆண்டவரே, அவன் தெரிஞ்சான் இவருடைய ராஜ்யம் வேற. இவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல. இவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்பதை அறிந்து உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னையும் நினைத்தருளும் என்று சொல்கிறார். அப்ப ஏசப்பா என்ன சொன்னார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். போய் சொல்லல. இன்னைக்கே நீ எங்க போயிடுவ, பரலோகம் போயிடுவ. பரலோகம் இல்ல, பரதேசி. அல்லேலூயா. பரதேசிக்கு நீ சென்று விடுவாய் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நல்லா கேட்டுங்க, இந்த செய்தியை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது தங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்குமே ஆனால் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, ஏசப்பா உடைய ஜீவ புத்தகத்தை என் பெயரை பதித்தருளும் என்று சொன்னால் கண்டிப்பா அவர் செய்வார். செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த தாயின் கர்ப்பமும் நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் உண்டு. அது எதுன்னு கேட்டீங்கன்னா பரலோகம். அது காணாத ஒரு இடம். இது விசுவாசத்துல நாம் நம்புகிற இடம். கண்டிப்பா அங்கதான் இருக்க போறன்றத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் புத்தகத்துல 22வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே யோசபாத் சொல்லுகிறான், அப்போது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும். ஆண்டவர் எங்க உட்கார்ந்திருக்கிறாராம், பரலோகத்துல அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு. ராஜாதி ராஜா உட்கார்ந்திருக்கிறாரு. பரமசேனை எல்லாம் அவரிடத்தில் அவரது வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கிறதையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். அங்க தனியா இருக்க போறதுல நம்மலாம் அங்க போயிட்டு நல்லா தெரிஞ்சுங்க. பரலோகம் வந்து தனியா இல்லை. மனுஷன் போய் தங்க வேண்டிய இடம் வந்து தங்கறதுக்கு நினைக்கிற இடம்லாம் தனியான இடம், லோன்லி பிளேஸ். அது ஒரு காக்கா கூட இருக்காது அங்க. எங்க சந்திர மண்டலம் அல்ல இல்லையா, அதுக்கு அடுத்தது செவ்வாய் கிரகம். இவன் போய் போய் உட்காரணும்னு பார்க்குறான் 2வது வானத்தில், அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம போகிறோம் பாருங்க பரலோகம், அங்கே என்ன இருக்குதான், பரம சேனை இருக்குதான். பரத்துக்குரிய சேனை, பூமிக்குரிய சேனை நம்ம. அது இல்லையா, மனுஷர்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கிறோம். அங்கே தேவ தூதர்கள் கூட்டமாக இருப்பாங்க. அவங்க பரத்துக்குரியவர்கள், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. அவரிடம் அவர் வலது பக்கத்திலும்
அவர் இடது பக்கத்தில் நிற்கிறதை கண்டேன். அவருடைய வலது பக்கத்துல அவர் சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறாராம். அவர் வலது பக்கம் இடது பக்கம் யார் நிற்கிறா? பரம சேனைகள் நிற்கிறதை கண்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. லூக்கா 15:10 பார்த்தீங்கன்னா, அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி, இந்த உலகத்தை ஒரு பாவி, இப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில யாராவது ஒருத்தர் மனம் திரும்பி இயேசுவ ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அங்க யார் சந்தோஷப்படுறாங்களாம் பாருங்க, தேவனுடைய தூதருக்கு முன்பாக. அல்லேலூயா. தேவன் இருப்பாரு, பக்கத்தில் தேவ தூதர்கள் இருப்பாங்க. தேவ தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த தேவ தூதர் யார் உட்கார்ந்துருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவும் உட்கார்ந்துருக்கிறார். பிதாவாகி தேவனும் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அது இல்லாம தேவ தூதர் பரம சேனைகளும் அங்க இருக்கிறது. எல்லாரும் கொண்டாடுவாங்களாம். ஒரு ஆத்மா இங்கிருந்து பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா. அல்லேலூயா. ஒரு பெரிய அழிவு வருதுன்னு வச்சுங்க, ஒரு பெரிய பில்டிங் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அது நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, உள்ள சிக்கி இருக்காங்க. ஒவ்வொருத்தையும் காப்பாற்ற போது நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம். ஒரு அடி இல்லாம புதைப்பையிலேருந்து அவங்கள, அதாவது அந்த இடுபாடுகள் மத்தியிலேருந்து அங்கிருந்து ஒரு ஆத்மா, ஒரு குழந்தையோ இல்லை ஒரு யாரோ ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு வயசானவங்க யாரையும் பத்திரமா கொண்டு வரும்போது அதை பார்க்குற சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அதில் எப்படி இருக்கும்? ஒரே சந்தோஷம் உண்டாகல. ஐயோ எப்படியோ காப்பாற்றிட்டார் அந்த ஒரு அப்படி. அதை போல ஒரு சந்தோஷம் எங்க உண்டாகுமா? நம்ம இந்த பூமியிலேருந்து ரட்சிக்கப்பட்டா, சாத்தான் கையிலேருந்து புடுங்கப்பட்டா, மீட்கப்பட்டா, பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுமாங்க. ஏன்னா நம்மளாம் அங்கதான் போய் இருக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துற விசேஷம் 19:1 சொல்லுது. வெளிப்படுத்துற விசேஷம் 13 வாசிக்கலாம். முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஒரு அசுத்த மிருகம் சொல்லுது, அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும், ஏசப்பா நாமத்தையும், அவருடைய வாசஸ்தலத்தையும், அவர் தங்கி இருக்கிற பரலோகத்தையும், பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் தூஷித்தது. அப்ப நல்ல கேட்டது, பிசாசுக்கு தான் கோபம் வரும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுட்டா பரம சேனை என்ன செய்யும்? அங்க தேவ தூதரோடு கூட இருந்து சந்தோஷப்படுவாங்க, தேவனோடு கூட இருந்து. ஆனா இங்க இருக்கிற சாத்தான் என்ன பண்ணுவான்? பாதாளத்தில் இருக்கிற சாத்தான் அவன் கர்த்தரை தூஷிப்பான். அல்லேலூயா. இந்த ஆள் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த ஆத்மாவை இவர் அறிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்? பரத்தையும் கிண்டல் பண்ணுவான். அந்த கல்லை எப்படி கிண்டல் பண்ணுவான் ஏசப்பாவை, அதை போல ஏசப்பாவையும் என்ன பண்ணுவான்? தூஷிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல வெளிப்படுத்துற விஷயம் 19:1 வாசிக்கிறோம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டானது. அந்த சந்தோஷம் என்ன ஆகுமா? நீங்க ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த வார்த்தையை கேட்டுக்கிறீங்களே, இதெல்லாம் அங்க பார்க்கும்போது அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சத்தம் எப்படி இருந்தது பாருங்க, ஆரவாரம் போல இருக்கும். ஏன்னா பரமசேனை இருக்குது, எல்லாம் ஒரே இடத்துல கூச்சலிட்டு சத்தமிட்டு ஒரு சத்தத்தை உண்டு பண்ணா எப்படி இருக்கும் அந்த சத்தம்? அந்த சத்தம் என்னான்னு சொல்றேன் நான். அல்லேலூயா. பெருவெள்ள இறைச்சி போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. என்னன்னு சொல்லுவோம்? அல்லேலூயா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் அரசாட்சி செய்யும் போது அவர் பிசாசின் கரத்திலிருந்து நம்மளை என்ன செய்யறாரு? மீட்டுக் கொள்வார். உங்கள் அனைவருடைய பேரும் எங்க எழுதப்படணும்? பரலோகத்தில் எழுதப்படணும். அங்கு பரமசேனை சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பரலோகம் எப்படி இருக்கணும்? இங்க இருக்க பூமி உருண்டையா இருக்காது. அல்லேலூயா. அது சதுரமா இருக்க வேண்டிய வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 21:10 வாசிக்கிற, பெரிதும் உயருமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய், அதாவது சரீரத்திலிருந்து ஆவி பிரியுது. யாருடைய ஆவி? யோவானுடைய ஆவி பிரிஞ்சு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் காட்டுறார் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை அங்க இருக்குது அந்த நகரத்துல.
அல்லேலூயா. நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார். பார், அவங்க இறங்கி வருது பாரு. எது இறங்கி வருது? பரலோகம் இறங்கி வருது. அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. அது தேவ மகிமை நிறைந்த இடம் அந்த நகரம். இன்னைக்கு நீங்க செய்தி கேட்டுக்கொண்டு எங்க அமர்ந்திருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, அல்லேலூயா, அந்த இடத்துல தேவனுடைய சமூகம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படிப்பட்ட இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20:10-27 உள்ள வசனங்களை அப்புறமா வாசிச்சு பாருங்க பொறுமையோடு கூட. அதில் விளக்கியிருப்பார் எப்படிதான் இருக்குது, அது எப்படிப்பட்ட அஸ்திவாரம் போடப்பட்டது எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் 16வது வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். அந்த நகரம் சதுரமா இருந்தது, அதன் அகலம் நீளமும் சமமா இருந்தது. ஸ்கொயர் டைப். அல்லேலூயா. கர்த்தருக்கு அதுக்கு என்ன இருந்துச்சா? மதில் போட்டப்பட்டிருந்ததாம். அதற்கு மதில் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அந்த மதிலுடைய அளவை 17வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. எத்தனை? 144 முழம். அது யாருடைய முழம் பாருங்க? மனுஷனுடைய அளவுப்படி. மனுஷனுக்கு எப்படி முழம் அளவா இருக்குதோ அதை போல அந்த அளவின்படி. ஆனால் யாருடைய அளவு? மனுஷனுடைய அளவு இல்லை, தூதனுடைய அளவாகி அவருடைய முழம். தேவ தூதனாகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஆயிட்டு இருக்கிறார் தெரியுமா? இப்போ வானத்துக்கும் பூமிக்குமா இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு புதம் பாதபடி. இப்ப நம்ம எப்படி, நான் சேர்ல உட்காந்து தான் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். இப்போ உங்க வீட்டுல சேர் இருக்கும். அந்த சேர்ல தான் நீங்க அமர்ந்திருக்கிற மாதிரி. யார் அமர்ந்திருக்கிறா? கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். அப்போ நீங்க அமரும் போது உங்க கால் எங்க இருக்குது? பூமியில இருக்குது. அதை போல அவருடைய கால் எங்க இருக்குது? வானத்துல. நல்ல சொல்லுங்க, வானத்துல இருந்து பாதம் எங்க இருக்குதுன்னா பூமியில இருக்குது. இப்ப நீங்க உங்க கையில இருந்து ஒரு பெண்ணோ ஏதோ ஒரு பொருள் கையில வச்சிருக்கிறது, ஒரு சாவி ஏதோ ஒரு கீழே விழுந்துச்சு, எவ்வளவு நேரத்தில் எடுத்துவீங்க? அது ஒரு செகண்ட்ல எடுத்துட மாட்டீங்க. அப்படி கீழே குடிஞ்சா ஒரு முழம் தான் இருக்கும். நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கும் பூமிக்கும் இல்லையா, சேருக்கு அதுக்கும். அதே மாதிரி அவருக்கு வானத்திலிருந்து பூமி எப்படிதான் ஒரு முழம். நல்லா புரிஞ்சுங்க. வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இருக்கிற அளவு அவருடைய கையின்னு ஒரு முழம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவின்படி எத்தனை அளவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 144 முழமா இருந்தது. அந்த மாதிரி அளவு 144 முழம்னா அது எவ்வளவு பெரிய ஏரியா இருக்கும் யோசிப்பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஏற்கனவே இருந்து வாழ்ந்தவங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மரித்தவங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இயேசு பிறக்கத்துக்கு முன்னாடி மரித்தாங்க பாருங்க. அவங்க இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம ஆண்டவர் வருகை ஒருவேளை தாமதிச்சுன்னா அது வரைக்கும் ஜீவிக்கிறவங்க இத்தனை பேரும் இயேசு ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அங்க போயிருக்கணும்னா எவ்வளவு பெரிய ஏரியா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கை அளவின்படி அவருடைய முழத்துல 144 முழம். அது ஸ்கொயர் டைப்ல இருக்குதான் பரலோகம். நல்லையா? இது யாருக்காவது தெரியுங்களா? யார் அதை கண்டுபிடிப்பாங்க? பரலோகம்னு ஒன்று இருக்குதுன்றதே நம்புறது கிடையாது. இப்போ அது ஸ்கொயர் டைப்பா, அது எவ்வளோ அளவுன்னு கேட்டால் என்ன தெரியும்? தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அதை குறித்து எங்கே எழுதியிருக்கிறாரு? பைபிளில் இருக்குது பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 7:41 சொல்லுது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அது நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:41 அதிகாரம் 49வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்க அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். தேவ தூதன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் தேவ தூதன். அந்த தேவ தூதன் தான் யாரு காட்சி கொடுத்தது? மோசே கூட காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. மோசேக்கே இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்திருக்கிறார். நீங்க யாத்திரை புத்தகத்துல பாருங்க, 3வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒரு முச்செடியில் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பிதா
குமாரன் பரிசுத்த ஆவியான திருத்துவ தேவனா இருக்கிறார். மூவராயிருந்து ஒருவராய் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவன் யாரே? திருத்துவ தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான ஒருவராய் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் காட்சி கொடுத்தார். அதாவது அங்க ஒரு பெரிய நகரமே இருக்குதுன்னு சொல்றாரு. இங்க எப்படி காடு நகரம்னு இருக்குது இல்ல? காடுன்னு சொன்னா மிருகங்கள் வாழ்கிற இடம், மனுஷன் வாழ்கிற இடம் நகரம் இல்லைங்களா? இப்ப காட்டுல இருக்கிற ஜீவன்லாம் எங்க வந்துடுது சொல்றாங்க? நகரத்துக்குள்ள வந்துடுது அப்படின்றாங்க. மனுஷன் குடியிருப்புக்குள்ள வந்துடுது அப்படின்றாங்க. அப்ப அங்க ஒரு குடியிருப்பு இருக்குது. எங்க? பரலோகத்துல. இப்ப எப்படி நம்ம குடியிருப்பு எப்படி நம்ம சமவெளியில நம்ம இருக்கோமோ அதே போல பரலோகத்தில ஒரு நகரம் உண்டு. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. எபிரேயர் புத்தகம் 11வது வசனத்துல பாருங்க, அதிகாரத்துல 10வது வசனம். எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஒரு நல்ல சொல்லுங்களா? ஆபிரகாம் எதுக்காக காத்திருந்தானா? இந்த பூமிக்குரிய நகரத்துக்காக காத்தில்ல. ஏனெனில் தேவன் தாமே அவராகவே கட்டி உருவாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள அடுத்த அந்த அஸ்திபாரத்தை பத்தி நான் எங்க படிக்க சொன்னேன்? வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிக்க சொன்னேன். எப்படிப்பட்ட அஸ்திபாரம் போட்டிருக்கிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. அது 21வது அதிகாரத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா 10ல 27 வருஷத்துல அங்க என்னென்ன மாதிரி அஸ்திபாரம் போட்டு அந்த நகரத்தை உண்டு பண்ணி வச்சுக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தான் சொல்லும். 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு. பரலோகத்தை குறித்து இப்ப நம்ம எங்க அறிந்திருக்கிறோம்? தூரத்துல தான் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு அது விசுவாசிக்கிறதே ஒரு தூரமா தானே இருக்குது. இப்படி ஒண்ணு இருக்குதா இல்லையா? அடப்போடா, ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற வரைக்கும் அப்படி இப்படி எப்படியாவது வாழ்ந்து எழுந்து செத்து போயிடலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, இப்படித்தான் வாழ போறேன். கர்த்தருக்கு சித்தமானது போல அப்படி பிள்ளையா வாழ்ந்து அல்லேலூயா நம்பப்படுகில்லான உறுதியான நம்பப்படுகில்லாத நிச்சயமான அந்த பரலோகத்துக்காக நீங்க வாழ போறீங்க. இதுதான் அவங்க வாழ்ந்தாங்களாம். அல்லேலூயா. சொல்ல பாருங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டாங்களாம். சத்தியத்தை அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இந்த பூமியை பொறுத்தவரை நான் யாரு? பரதேசி, நான் அந்நியன். அல்லேலூயா. இந்த பூமியில நான் வாழக்கூடியவன் அல்ல, நான் அந்நியன். அப்ப நம்ம அந்நியன்னா என்ன அர்த்தம்? அந்நிய தேசம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அல்லேலூயா. இப்ப நமக்கு அந்நிய தேசம், நான் இந்தியா விட்டு எங்க போனாலும் அந்நிய தேசம். நம்ம பிறந்தது வளர்ந்ததுலாம் எங்க? இந்தியாவில். அதை போல இந்த உலகமே நமக்கு அந்நிய தேசம். நமக்கு உண்மையான தேசம் எதுனா பரலோகம் தான். அங்கதான் மனுஷன் இருக்கணும், பரதேசியில தான் இருக்கணும். அவன் அங்க தப்பு பண்ணதுனால அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு மனுஷன் தள்ளி விட்டுட்டாரு பூமிக்கு. இப்ப அந்நிய தேசத்துல நாம இருக்கிறோம். இதுல இருக்கிறது எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நீ எவ்வளவுதான் சேர்த்து வச்சிருந்தாலும், நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், நீ எவ்வளவுதான் அழகா இருந்தாலும், அல்லேலூயா, நீங்க பெரிய அறிவாளியா இருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இது அந்நிய தேசம். இதெல்லாம் நமக்கு எங்க இருக்கணும்னா பரலோகத்துல இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை ஆரம்பம். ஒரு மனுஷன் ஞானவனா இருக்கிறானா இந்த உலக படிப்பு அவனை ஞானவனா மாத்தாது. அவர் அறிறம் பாருங்க, அந்த அறிவு தான் அவன் ஞானவனா மாற்றும். அது யாருன்னா பரத்துக்குரிய அந்நியர்களாகிய நமக்கு. இயேசுவை அறியாதவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவரை கள்ளனை போல தூஷிக்கிறவங்க, பரிசுத்த ஆவியை கண்ட மாதிரியா பேசுறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் இந்த உலகம் என்னது? தேசம். அல்லேலூயா. அவங்களுக்கு அதுதான் அந்நிய தேசம். அங்க போக முடியாது. அவங்கள தலை கீழே நின்னாலும் போக முடியாது.
ஆனால் கர்த்தர் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு காணாத அந்த தேசத்தை நம்பி வாழ்ந்தாங்களாம். யார் யாரு? அந்த 11வது அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஆபேலு, ஏனோக்கு, நோவா, ஆபிரகாமு, சாராள், இவங்களை பற்றிலாம் இருக்குது அந்த எபிரேயர் புத்தகத்தில். அவங்க என்ன அளவுக்கு விசுவாசத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாருமே எதை நம்பி வாழ்ந்தாங்க? காணப்படாத அல்லது தங்கள் கண்களால் காணாத அந்த நகரத்தையே நம்பி இந்த பூமி என்ன சொல்லி வாழ்ந்தாங்களாம்? பரதேசிகள் என்று சொல்லி வாழ்ந்தார்களாம். அல்லேலூயா. பரதேசிகளும் அந்நியரும் என்று கட்டளையிட்டு அவங்க விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஆக நம்ம இந்த உலகத்துல எடுத்துக்கொள்கிற நாள் மட்டும் அந்த விசுவாசத்தோட தான் வாழ கற்றுக்கணும். பொக்கிஷம் எங்க உண்டோ அங்குதான் நம்ம இறுதி இருக்கும். நமக்கு பொக்கிஷம் எங்க இருக்குது? பரலோகத்து இங்கே கிடையாது. இன்னைக்கு எவ்வளவுதான் சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம சரித்திருந்த உயிர் பிரிஞ்சுன்னா அது நமக்கு சொந்தமானதே கிடையாது. ஏன்னா வரும்போது ஒன்று கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போக போறது கிடையாது. அல்லேலூயா. அப்போ வரத்துக்குரியதை நம்ம என்ன சேர்க்கணும்? 16வது வசனம் சொல்ற அந்த எபிரேயர்ல, அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு அவர் வெட்கப்பட மாட்டார். நம்மளெல்லாம் பார்த்து என் பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்பட மாட்டார். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. நமக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். நம்மளாம் போய் தரிசு அந்த இடத்த வாழ போறோம். அல்லேலூயா. அவரை இழந்துட்டா வாழ்க்கைப்படாதவர்கள் போல. அல்லேலூயா. இதில் ஒரு உதாரணத்துக்கு தான் இதெல்லாம். அந்த உலக வாழ்க்கை எல்லாமே திருமணம், அவர் கல்யாணம் ஆன பிறகு மணவாளன் இறந்துட்டா அவர் கத்து விதவன் சொல்றது, இதெல்லாம் இந்த நடைமுறையெல்லாம் எப்படின்னா பரலோகத்துக்குரியது தான். இங்கே ஜெராக்ஸை நமக்கு இதெல்லாம் நம்மளுக்கு பழகி வச்சிருக்காரு. எப்படி கணவன் இறந்துட்டா விதவையா மாறிடுறாலோ, ஏசப்பா மணவாளன் நம்ம இழந்துட்டோம்னா, ஏசப்பா தான் நமக்கு மணவாளன், அவரை இழந்துட்டா நம்மலாம் விதவை மாதிரி. இங்கே தான் ஆணு பொண்ணெல்லாம், அங்கே போனால் ஆணும் கிடையாது பொண்ணும் கிடையாது. நல்லது இல்லைங்களா? ஏன் இங்கே ஆணும் பெண்ணுமா உண்டாக்குனா பழுகி பெருகிறதுக்காக. அது இல்லையா? அவர் உண்டாக்கினார். அங்கே போய் எங்கே பழுகி பெருக்க போகிறோம்? இருக்கிற தொகை அங்கே போனாலே போதும். அது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அங்கே ஏற்கனவே பரமஸ்தானம் இருக்குது, நம்ம வேற கூட்டம் போக போகிறோம். அங்கே போய் பழுகி பெற வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால இங்கே ஆணை உண்டாக்குனாரு, பெண்ணை விழாலேருந்து எடுத்து அது ஒரு பெண்ணா உண்டாக்குனார். அவ்வளவுதான். ஆக அந்த உலகத்துக்கு நம்ம போகும்போது நம்ம எல்லாம் மனவாட்டிகள் தான். அல்லேலூயா. அவர் ஒருவரே மணவாளன். அவர் கரத்தை பிடிச்சார்னா கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம். அதனால தான் திருமணம் பண்ணும்போது என்ன பண்றாங்க? பெண்ணையும் மாப்பிள்ளையும் கை கோத்து என்ன செய்யறாங்க? மணப்பெண்ணையும் மகனையும் கை கோத்து முந்தாணி போட்டி திரும்ப வர மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம அவர் முந்தாணியை பிடிச்சிக்கினே சுத்தணும் இந்த உலகத்துல. ஒரு அளவுக்கு இல்லைங்களா? அவர் பீடத்தண்டையிலே சுத்தி சுத்தி வரணும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆனா இங்க என்னதான் முந்தாணி கட்டின்னு போனாலும் கை பிடிச்சின்னு போனாலும் உதறி விட்டு போயினே இருப்பாங்க. ஏசப்பா நம்புங்க, கர்த்தர் உங்களை உண்மையான மணவாளன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நமக்கு வீடுகள் இருக்குதான். அதை விட என்னன்னா, இங்க வீடு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இங்க வீடே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இங்க வீடை வாங்கி என்ன பண்ண போறோம்? விட்டுட்டு தான் போய் ஆகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கார். அதுக்கு தகுந்த மற்ற மனுஷனை படைச்சிருக்கார். அதுக்கு தகுந்த மற்ற மனுஷனை படைச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கிற பெரிய மாளிகையில் வாழ்றவனுக்கும் குறை கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கின்னு நார்மலான ஒரு வீட்டில் வாழ்றவனுக்கும் குறை கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கின்னு கொட்டாயில் இல்லை தகரத்தில் அடிக்கப்பட்ட வீட்டில் வாழ்றவனுக்கும் குறை கிடையாது. அது கூட இல்லாமல் பிளாட்ஃபார்ம்லேயே வாழ்றான் பாருங்க இயேசுவை ஏற்றுக்கின்னு, அவனுக்கும் ஒரு குறையும் கிடையாது. எல்லாம் ஈக்குவல் தான். அவங்கவுங்க மனத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள அதான் சொல்லுவாங்க, ஒரு பழு ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சுக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனுஷனுக்கும் யார் யாருக்கு எதாவது கொடுத்து வச்சுக்கிறார். நீங்கள் அவரை நேசிச்சிங்கன்னா போதும், எல்லாம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும்.
குறையே இருக்காது. நல்ல சொல்லுங்களா? அதனால எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு வீடு இல்லையே, எனக்கு அது இல்லையே சொல்லாதீங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுலேயே உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார், சந்தோஷமாக நடத்துவார், சமாதானமாய் நடத்துவார், சுகத்தோடு கூட நடத்துவார். இல்லாததை குறித்து கவலைப்படாதீங்க, இருக்கிறத கொண்டு சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் பாருங்க, அப்போ சந்தோஷம் வரும். நீங்கள் மேலே இருக்கிறவங்களையே பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாவர வரைக்கும் சந்தோஷம் வராது, திருப்தியே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்து போகிறவங்க சைக்கிளை பார்ப்போம், சைக்கிள் வச்சுக்கிறானே நடந்து போகிறவங்க பார்ப்போம். சரி, சைக்கிளை குத்துட்டாருன்னு வச்சுங்க, பைக்கில் போகிறோன்னு பார்ப்போம். பைக்கில் குத்துட்டாருன்னு வச்சுங்க, காரில் போகிறோன்னு பார்ப்போம். பார்த்துக்கினே இருப்பாங்க. காரை வாங்கி குத்துட்டாருன்னு வச்சுங்க, அதோட விலை ஒஸ்தியான காரை பார்ப்போம். நல்லா சொல்லுங்களா? அதையும் குத்துட்டான்னு வச்சு இன்னைக்கு தனி மனுஷன் என்ன வாங்க ஆரம்பிச்சிட்டான்? ஃப்ளைட்டே வாங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஃப்ளைட்டு வாங்கணும். ஒரு நல்ல சொல்லுங்களா? அப்புறம் நம்மலாம் எல்லாரும் வந்து ஒரு எதுக்கு ஓனர் ஆக போகிறாங்க? ராக்கெட்டுக்கு ஓனர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆளுங்களை கூட்டு போகிறதுக்கு. அப்புறம் ராக்கெட்டு ஓனர் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்போ தான் பணம் நமக்கு திருப்தி வரும்? வராதுங்க. இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுங்கன்றார் ஆண்டவர். உனக்கு என்ன குறை நான் வச்சிருக்கேன்? நீ என்ன பட்னியாக இருக்கிறியா? இல்லை ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறியா? இல்லை இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறியா? உனக்கு இருக்கிறது நீ எல்லாம் இருக்குதுல்ல, உனக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இரு. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதை வந்துட போகிறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை தூக்கின்னு போயிட போகிறேன். எங்கே தூக்கின்னு போக போகிறேன்? அந்த அருமையான வீடு உங்களுக்கு கட்டி வச்சிருக்கேன், நிரந்தரமான வீடு கட்டி வச்சிருக்கேன். அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஆயத்தமாகுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு இன்னைக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன சொல்ற பாருங்க, யோவான் 14 முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பார்த்தீங்களா? இன்னைக்கு மனசுல ரொம்ப பேருக்கு சஞ்சலம், தவிப்பு, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை இருக்காதுன்றார் ஆண்டவர். வேணாம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, உண்மையா இருங்க. அவர் இருக்கிறான்னு நம்புறீங்களா? அவருக்கு உண்மையா இருங்க, அவரை துக்கப்படுத்தினாருங்க. உங்களுக்கு கொடுத்ததே போதும்னு இருந்துங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்துக்குனே போனாங்க பாருங்க, எது கொடுத்தாலும் திருப்தி இல்லாமல் இருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டாம். இருக்கிறத கொண்டு ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இன்னைக்கு இது கொடுத்தீங்களே நன்றி. அல்லேலூயா. இந்த சாப்பாடு இன்னைக்கு கொடுத்தீங்களா, என் வயிற்றுக்கு ஸ்தோத்திரம். இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கிறீங்களா, ஏசப்பா உனக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வீடை கொடுத்துருக்கிறீங்களா, உனக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா அவர் பார்ப்பார், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறான். அப்போ உங்களை இன்னும் இருக்கு அதிக அதிகமாக அவங்களை கொண்டு போயினே இருப்பார். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உயர்வீங்க. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும். உங்களை பற்றி ஒரு திட்டம் பண்ணி வச்சுட்டாருன்னா அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கையில் நிறைய பணம் வச்சிருக்கோம், பணம் வச்சிருக்கோம். இடத்த வாங்கி வீடு கட்டலான்னு பார்ப்பான், இடம் வாங்க முடியாது. இடத்த வாங்கிடுவான், கட்ட முடியாது. கட்டிகிட்டே இருப்பான், பாதியில் நின்றுடும். ஏன்னா இவன் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவருடைய சித்தத்தின்படி எதுவுமே செய்யறதில்ல, தானே ஒரு பிளான் போட்டு செய்யறான். நீங்க ஜெபத்தோட எந்த காரியத்தை செஞ்சு பாருங்க, தானா அது வாய்க்கும். அவர் திட்டம் பண்ணியிருப்பார். இந்த நாள்ல ஒரு வீடை கட்டி அங்க இருப்பார். அவர் தீர்மானம் பண்ணிட்டார்னா அதை யாராலுமே தடை செய்ய முடியாது. அதனால அவர்கிட்ட விசுவாசமா இருங்கன்றார், கலங்காது. சொல்லிட்டு என் பிதாவின் வீட்டில், பிதா வீடு எங்க இருக்குது? பரலோகத்துல. அவர் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல அநேக வாசஸ்தலங்கள் உனக்கு உண்டு. அப்படி ஒருவேளை இல்லாதிருந்திருந்தால் நான் உனக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இங்கேருந்து போற வரைக்கும் நமக்கு ஒரு வீடு அவர் கட்டுறாரு. என்ன ஒன்று, இப்ப நாளைக்கே போறவங்களுக்கு கட்டி வச்சுருக்கிறார், ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. எப்போ நமக்கு உயிர் பிரியம் நமக்கு தெரியுமா? கிறிஸ்துவனா இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கணும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம மரிச்சு தான் ஆகணும். அப்போ நம்முடைய ஆவி எங்கே போயிடும்? ஊதின அவர் இடத்துல போயிடும். நம்முடைய ஆத்மா எங்கே போயிடும்? பரலோகத்துக்கு போயிடும். நம்முடைய சரீரம் எங்கே போயிடும்? மண்ணில் எடுக்கப்பட்டது மண்ணுக்கே போயிடும். நம்ம அங்கே போகிறோம் ரெடி பண்ணிட்டாருன்னா, தீர்மானம் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு வீடுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் உங்களை கூட்டின்னு போகிறாருன்னா இப்போ வீடு கட்டின்னு இருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி போகிறவங்களாம் கட்டி ரெடி பண்ணியிருப்பார்.
அல்லேலூயா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீடை கட்டிட்டு கூட நிறைய பேருக்கு என்ன செய்யலை, கொடுக்கவே இல்லை. கட்டின வீடு அப்படியே இருக்குது. அங்கே அப்படி கிடையாது. கட்டி முடிச்சிட்டாருன்னா அது தீர்மானம் பண்ணிட்டார், நாளைக்கு பூமியிலேருந்து என் பிள்ளைய எங்கே கொண்டு வர போகிறேன், பரலோகத்துக்கு கொண்டு வர போகிறேன், அங்கே வருத ஒரு வீடு இருக்கணும் அந்த பிள்ளைக்கு நான் அவர் தயார் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். நல்ல சொல்லுவீங்களா? அதனால் இந்த உலகத்தில் வீடு இல்லை, அது இல்லை, எது இல்லைன்னு சொல்லி கவலையப்படாதீங்க, வருத்தப்படாதீங்கன்ற, கலங்காதீர்கள். அல்லேலூயா. உங்களை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அங்கே போனாக்கா உங்களுக்கு மரம் இருக்குது, செடி இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா, அங்கே என்ன இருக்குது, மரம் செடியெல்லாம் இருக்குது. இல்லைன்னு நினைக்காதீங்க, பரலோகத்தில் இங்கே தான் பூமியில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்த விசேஷம் 2:7 இருக்குது பாருங்க. ஆவியானவர், வெளிப்படுத்த விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப சபை யாரு? எந்த இடத்துல உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டுக்கிறீங்க அதான் சபை. எங்க இருந்து ஒருத்தர் 2 பேர் கூறுறீங்களோ அதான் சபை. ஏசப்பா நிமித்தமா 2 பேர் நின்று பேசியிருந்தா அதான் சபை. ஒரு 3 பேர் பேசியிருந்தா அதான் சபை. நம்ம சொல்லுவோம்ல, யாருன்னா 2 பேர் பேசியிருந்தா என்ன சொல்லுவோம், என்னப்பா சபையா கூட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. சபைனா என்ன அர்த்தம்? 2 பேர் 3 பேர் அவர் நிமித்தமா கூடுறது சபை. ஒரு அல்ல சொல்லுங்களா, என் நிமித்தம் எங்க 2-3 பேர் கூடிக்கலாம் நடுவில் நான் இருப்பேன், அப்பதான் சபை. இப்ப நீங்க இயேசுவினுடைய வார்த்தை கேட்கறது உட்கார்ந்து இருக்கிறீங்களே அதான் சபை. அங்க ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து அது ஒரு சபை. இப்ப அங்க என்ன, சபைக்கு காது உள்ளவன் கேட்க கடவன்னா, இப்ப இந்த சத்தம் கேட்டுக்குது பாருங்க உங்களுக்கு வார்த்தை, இது மேல உங்க செவிய சாய்த்து கேளுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, யாரு ஜெயங்கொள்ளுகிறானோ, முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறானோ, அல்லேலூயா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன். இப்ப அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை யாரும் புசிக்க கூடாதபடி அங்க பட்டயத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதை சுற்றிலும் வேலி போட்டார், யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நன்மை தீமை அறிய கனியை சாப்பிட்டதுனால்தான் ஆதாமை எவ்வளோ தள்ளி விட்டார். திரும்பி மனுஷன் வந்து அங்க சாப்பிடாதபடி அங்க உருவின பட்டயத்தோட, சுடரொளி பட்டயத்தோட என்ன செய்யறாங்க, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா யார் இந்த பூமியில வெற்றியா இருந்து கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் தன்னுடைய ஆவி பிரிகிற வரைக்கும் இயேசுகிட்ட உண்மையா இருக்கிறானோ அவனுக்கு மீண்டும் அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை நான் பூசிக்க கொடுப்பேன், நித்திய ஜீவனை உனக்கு தருவேன். அதனால சொல்லுவீங்களா? அப்ப அங்க என்ன இருக்குது, கனி இருக்குது. இந்த பூமியில எப்படி பழங்கள் இருக்குதோ அதே போல அங்கேயும் கனி இருக்குது, அங்கேயும் மரம் இருக்குது. இன்னொரு வசனம் கூட இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஏசப்பா சொல்லுவார் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 26:29 இது முதல், அதாவது அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சிலுவையில அவரை அதாவது அந்த யூதாஸ் வந்து காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி, யூதர்கள் வந்து அவரை புடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். திருவிருந்து பந்தியை 12 அப்போஸ்தலரோட கூட உட்கார்ந்து அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்த அப்பத்தை ஆசை வச்சு என்ன செய்வார், இது என்னுடைய சரிகரன்வார். அங்கே இருக்கிற திராட்சை பழ ரசத்தை எடுத்து கொடுத்துட்டு இது என்னுடைய ரத்தம்வார். இதை மரண வரையும் தான் நீங்கள் நினைவு கூறுங்க, நான் எதுக்காக அடிக்கப்பட போகிறேன்றத நீங்கள் நினைவு கூறுறதுக்காக இதை சாப்பிட்டீங்கன்னா அப்பப்போ ஞான நினைப்பு வந்துடணும். எனக்காக பாவத்துக்காக, என் பாவத்துக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டாரு, அதை நினச்சி நீங்கள் உட்கொள்ளணும். அந்த பயப்படுற பயம் உங்களுக்கு கடைசி வரை இருக்கணுன்றதுக்காக இதை வந்து நீங்கள் உட்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதை சொல்லிட்டு என்ன சொன்னாரு, இது முதல், அதாவது இந்த பந்தி முடிந்த உடனே இந்த திராட்சை பழ ரசத்தை, இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட, நவமானதானா இப்ப நான் துக்கத்தோட அதை கொடுக்குறேன், என்னுடைய மரணத்தை தெரிவிக்க முடியாது உங்களுக்கு கொடுக்குறேன். இது சந்தோஷமா கொடுக்கல இப்போ, ஆனா இதே திராட்சை பழ ரசத்தை ஒரு நாள் சந்தோஷமா உங்க கூட உட்காந்து சாப்பிட போறேன். ஒரு அல்ல சொல்லுங்களா? எங்க? பரலோகத்துல. இங்க இருக்கிற திராட்சை பழம் இல்லை, பரலோகத்துல இருக்கிற திராட்சை செடியில இருக்கிற பழம். அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கானா ஒரு திருமணத்துல திராட்சை பழ ரசம் தீர்ந்த உடனே வெறும் தண்ணீரை வந்து திராட்சை பழ ரசமா மாத்தினாராம். முந்திர ரசத்தை காட்டிலும் பிந்திர ரசம் அவ்வளவு சுவையுள்ளதா இருந்துதான். அது யாருக்கிட்ட எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு மணவாளங்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஒரு தண்ணியே அந்த அளவுக்குன்னா, உண்மையான திராட்சை பழமே அங்க இருக்குதுன்னா பரலோகத்துல,
அந்த திராட்சை பழ ரசம், அந்த கிரேப் ஜூஸ் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அங்கே இருக்குது. அதை சாப்பிட்றதுக்கு தயாராகணும்னா இப்போவே நீ இயேசுவை ஏற்றுக்கணும். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாருங்க. பாருங்க, உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இந்த இந்த பானம், இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை நான் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இனி நான் திராட்சைப்பழ ரசமே கிடையாது அப்படின்னா எனக்கு சந்தோஷமும் இல்லை. திராட்சைப்பழ ரசம் எது கொடுப்பாங்க? சந்தோஷமான வீட்டில் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு திருமணத்தில் கொடுத்தாங்க. இப்போ நான் இந்த துக்கத்தோடு இந்த திராட்சை ரசத்தை உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் இந்த மாதிரி ரசம் இல்லை, நவமான ரசம், சந்தோஷமான ரசத்தை உங்களோட கூட நான் எங்கே பருத்தல, பரத்தில் உங்களோட கூட அல்லேலூயா எடுக்கப்படும் நாளிலே என் வருகையில் உங்களுக்கு கூட்டின்னு போன உடனே அங்கே பெரிய விருந்து இருக்குது, திராட்சை பழ ரசம் விருந்து இருக்குது. அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன இருக்குது? பழம், மரம் எல்லாம் அங்கே இருக்குது. இல்லை நினச்சிக்காதீங்க. அங்கே போனால் உணவு கூட இருக்குதுங்க, அங்கே சாப்பாடு கூட இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தும் விசேஷம் 2:17 வாசிக்கிறேன். ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூசிக்க கொடுப்பேன். அடுத்தது என்ன பரவாயில்ல, காதல் கேட்க ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு. இங்கே முதல்ல வெளிப்படுத்தும் விஷயம் 2:17 வாச்சோம். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்ன கொடுப்பேன்? ஜீவச்சத்தின் கனி கொடுப்பேன்றாரு. அதே 17 என்ன சொல்றாருன்னா, ஆவியான சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. மறைவான மன்னா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எங்கே சாப்பிட்டாங்களோ அந்த மன்னா கூட இல்லை, மறைவான மன்னா நமக்காக மறைச்சு வச்சிருக்காராம். ஒரு உணவு, திருப்தியான உணவு, சுவையான உணவு. அல்லேலூயா. வேறொருவரும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை உனக்கு கொடுக்கும். பேர் கூட இருக்குது நமக்கு. இங்க என்ன பேர்ல இருக்கிறோமோ அது அடுத்தது. அங்க போனா நமக்கு அருமையான பேர் வைக்க போறாரு ஏசப்பா. அந்த பேரை வச்சுதான் நம்மளை அங்க கூப்பிடுவாரு. நான் சொல்ல, வசனம் சொல்லு. அல்லேலூயா. 17வது வசனத்துல பாருங்க, ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. அது கடைசி பகுதி சொல்லுது, வேறொரு அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் உனக்கு கொடுக்கும். புதிய நாமம், நாமம்னா பெயர். அல்லேலூயா. இயேசு என்ற நாமம்னா இயேசுன்றது பெயர். என் நாமத்தில் இதை கேட்டாலும் என்ன அர்த்தம்? இயேசு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு கேட்டா அப்படின்னு அர்த்தம். அங்க போனா நமக்கு ஒரு புதிய நாமத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க நாம ஆலயமா இருக்கிறோம், இங்க ஆலயமா நாம் இருக்கிறோம். அங்க போனா நம்மல்ல ஆலயம், அங்க அருமையான ஆலயம் இருக்குது. அங்க தேவ தூதரெல்லாம் ஆராதனை பண்ணிக்கினே இருக்கிறாங்க ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா. அதான் கூடாரம். கூடார பண்டிகைன்றாங்களே, அங்க கூடாரம் இருக்கு, அருமையான கூடாரம். எபிரேயர் புத்தகத்துல 8வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்திலும், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல. அந்த ஸ்தலம் மனுஷரால் உண்டாக்கப்பட்டது அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும். இங்க கட்டி வச்சுக்கிறாங்க கோயில்கள், அதெல்லாம் கிடையாது. இங்க கூட கிறிஸ்தவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, கோயில் கட்டி வச்சிருப்பாங்க, அது ஒரு பேர் வச்சா கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. அதுக்கு மேலே ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும், உள்ளே போனால் பெரிய இடமா இருக்கும், பெரிய காம்பவுண்ட் ஸ்டோர் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டில் சிலுவை அதெல்லாம் கூட்டின்னு போகிற மாதிரி இடம்லாம் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா டைல்ஸு, மார்பிள், கிரானைட்ஸ்லாம் போட்டு ஃப்ளோரிங்லாம் போட்டிருப்பாங்க. அழகழகாக டெக்கரேட்லாம் பண்ணிப்போம். நிறைய பொம்மை படம்லாம் வரைஞ்சிருக்கும். பொம்மை படம் அது ஆலயம்னுவாங்க. அந்த மாதிரி மனுஷன் உண்டாக்குன ஆலயம் இல்லை. அங்கே போனால் உண்மையான கூடாரம் இருக்குது, அவர் கையால் கட்டப்பட்டது, அவருக்கு ஏற்ற மாதிரி கட்டி வச்சிருப்பார் அது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்கு எப்படிப்பட்ட வீட்டை நீ கட்டுவேன்னு கர்த்தர் கேட்கிறாரு.
அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில். அல்லேலூயா. அதனால் நம்ம கட்டின இங்கே இருக்கிற இந்த ஆலயம் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுமாய் இருக்கிறார். பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அங்கே பிரதான ஆசாரியர் யார் தெரியுங்களா? ஏசப்பா தான். ஒரு சொல்லுங்களா, நமக்கு வழிகாட்டி அங்கே இருப்பார். அங்கே அவர் தான் ஆசாரிய வேலை செய்வார், பூசாரி வேலை செய்வார். அந்த மெய்யான கூடாரத்தில் பிதாவுக்கு ஏற்றவன். அதுதான் நம்ம வேலை. 24 மணி நேரம் வேலையுமா தான். அங்கெல்லாம் போய் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுன்னு சம்பாரிச்சிக்கின்னு, பஸ்ஸில் காரில் ஃப்ளைட்டில் போய் சம்பாரிச்சின்னு வந்து சாப்பிட்டுன்னு சமைச்சிக்கின்னு சாப்பிடு, அதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல தொழிலா ரெடிமேடாக இருக்கும் உணவுலாம், மறைத்து வைத்திருக்கிற உணவு. ஒரு நல்ல தொழிலா வீடுகளை நீங்கள் வாங்கி சிமெண்ட்டு அதெல்லாம் வாங்கி கட்ட தேவையில்லை. அது சூப்பர் மெட்டீரியலில் கட்டி வச்சுக்கிறார். நீங்கள் மற்ற அதான் வெளிப்படுத்த விசேஷம் 21 நான் சொன்ன மாதிரி 10வது அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக கொடுத்துருப்பார். என்ன நம்ம வீட்டில் கட்டி வச்சுருக்கேன், உனக்கு இன்னமா ரோடு போட்டிருக்கிறேன். ரோடு என்ன மெட்டீரியல் தெரியுங்களா? சிமெண்ட் ரோடு இல்லை, தார் ரோடு இல்லை, ரப்பர் ரோடு இல்லை. அது இல்லையா? என்ன ரோடு தெரியுங்களா? அங்கே கோல்டில் ரோடு. இங்கே கோல்டு நமக்கு ஆபரண மெட்டீரியல் ஆகுது, பொருளாகுது, உலோகமாக இருக்குது. இங்கே ஆபரணம் செஞ்சால் உலகம் வந்து பொருளில் செஞ்சாக்கா அவங்க பெரிய பணக்காரு, பித்தளையில் செஞ்சால் கொஞ்சோண்டு பணக்காரு, செம்பில் அப்புறம் அலுமினியத்தில் அப்புறம் தகரத்தில் கூட செஞ்சு மாட்டிக்குவாங்க. அது இல்லையா? நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அங்கே இந்த மெட்டீரியலே என்னன்னாக்கா, இங்கே பணக்காரன் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கோல்டு, அங்கே ரோடு மெட்டீரியலு வீதி வந்து கோல்டில் போட்டிருக்குமா. அப்போ வீடு எதில் கட்டியிருப்பார் யோசித்து பாருங்க. நம்ம எப்படி அலங்கரிப்பார் யோசித்து பாருங்க. அங்கே என்ன மெட்டீரியல் நம்மளை அலங்கரிப்பார் யோசித்து பாருங்க. இதெல்லாம் அனுபவிக்கணும்னா இன்றைக்கே இயேசுவை ஏற்றுங்க, இல்லைன்னா கோல்டோடு போய் சேர வேண்டியது தான், வெள்ளியோட. அது இல்லையா? இந்த கோல்டோ வெள்ளியோ அலுமினியமத்தோடு போய் சேர வேண்டியது தான். அங்கே போய் அதெல்லாம் அனுபவிக்கணும்னா வேத வசனத்தை நம்புங்க. உண்மையான வார்த்தை இது, ஜீவ வார்த்தை இது. இது ஸ்டோரி கிடையாது, இது ஸ்டோரி கிடையாது, இது ஹிஸ்டரி, வரலாறு. இயேசு இருந்தார்ன்றதுக்கு வரலாறு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன தேதின்னு கேட்டால் என்ன சொல்றோம்? இது என்ன வருஷம் கேட்டால் என்னன்னு சொல்றோம்? கிமு கிபி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் 2020. வரலாறு. இயேசு இருந்தார்ன்றதுக்கு வரலாறு, வேற எதுக்கும் வரலாறு கிடையாது. அல்லேலூயா. இது எல்லாரும் ஒத்தாகணும், உலகமே ஒத்தாகணும். இங்கிலீஷ் தெய்வம்னாக்கா அமெரிக்காக்காரங்கிட்ட தான் அந்த தேதி இருந்துருக்கணும் 2020. தமிழ் உலகத்தில் இன்னொரு இதை வச்சு பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு வருஷம் கொடுத்துருக்கணும். உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருக்குது, அந்தந்த தேசத்தில் ஒவ்வொரு வருஷம் இருக்கும். உலகம் ஃபுல்லாகவே 2020 தான் அந்த கிமு கிபி, அது ஹிஸ்ட்ரி வரலாறு தேதியை. அல்லேலூயா. அதனால் இது வந்து இங்கிலீஷ் தெய்வம் கிடையாது, அதெல்லாம் ஒரு தெய்வம் கிடையாது. படைத்த தெய்வமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஷூட்டு போட்டுனா இருந்தார், ஷூ போட்டு டை கட்டினா இருந்தார் இல்லையா? அவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தான்னு யாருக்குமே தெரியாது. சும்மா இவங்களா சொல்லிக்கிற தாங்கி போட்டிருந்தார், அது போட்டிருந்தார், தாடி வளர்த்துருந்தாருன்னு. அல்லேலூயா. அவர் யார் இது வரைக்கும்? அவர் 33 வருஷம் வாழ்ந்தார், அது உண்மைதான். அவர் பார்த்துருப்பாங்க ஜனங்க, இல்லைன்னு சொல்லலை. சாதாரண மனுஷன் நம்மளை மாதிரி பிறந்தவங்கலாம் கூட இருந்துக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு வேளை அவங்க செலவழிச்சிருப்பாங்க, அந்த உருவம் படைச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு செலவழிக்கிற மாதிரி அது நமக்கு தெரியுது. இப்போ காந்திஜி நம்ம பார்க்கலன்னா கூட நான் பார்த்ததில்ல, ஆனால் இப்படி தான் காந்திஜி இருப்பான்னு தெரியும் ஒரு அளவுக்கு. அதே காந்திஜி விதவிதமாக கூட இருக்கிறாரு, எங்கெங்கேயோ ஒரு விதமாக காந்திஜி வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. அது எந்த காந்தி வந்து உண்மையான உருவம்னு எனக்கு தெரியல, பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அது போல் இயேசு எப்படியோ விதவிதமாக எழுதுகிறாங்க. அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போஸ்டரில் வந்து எழுதுகிறாங்க. அந்த இடத்த அசுத்தப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தில் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான 3 மதம் எது? இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள்னு.
அந்தந்த தெய்வத்தினுடைய இதை வரும். அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னாக்கா அது மூக்கை மொத்தையாக போட்டு வச்சுருப்பாங்க. கேட்டால் ஏசுன்னு தெரியும், அந்த முடியை பார்த்தா கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கிடையாதுங்க. இயேசுவெல்லாம் வந்து அவர் அழகாக இருந்திருப்பார், மன்மதனை போல இருந்திருப்பார். அவரை மாதிரி எந்த மனுஷனும் இருந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால்தான் பைபிள் சொல்லுது, அவர் சிலுவையில் அறையும் போது அவரை பார்க்கக்கூடாது, அருவருப்பான ரூபமாக அடிச்சு நொறுக்கி போட்டானுங்க அந்த முகத்தை. நம்ம பார்க்குற மாதிரி சிலுவையில் இருக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் வச்சு ஏசப்பாவும் அங்கங்கே ஒரு 2 குத்து, இங்கே ஒரு குத்து, காலில் ஒரு குத்து, ரத்த வரமெல்லாம் கிடையாது. பிச்சு 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 எடுத்துட்டாங்க. அதனால தான் திருவிருந்து கொடுக்கும்போது உங்களுக்காக பீட்கப்பட்ட சரிகரம் நம்ம கொடுக்குறோம். தொங்குச்சு அங்கங்க சதை, ரூபமே கிடையாது. எப்படி அலங்கோலையா இருந்துட்டார் ரெண்டும். அதான் இயேசு. அவரை யாரை பார்த்ததில்லை, அதை விட்டுதல்ங்க. நான் என்ன சொல்றேன், அதை நினைச்சு பார்த்து இயேசு இன்னைக்கு ரட்சகராக ஏற்றுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய காரியம் இருக்குது. அதாவது அங்கே என்னென்ன மாதிரி அந்த பொற்கிரீடம்லாம் இருக்குது, எப்படி அங்கே போய் நம்ம செய்ய போகிறோம், எல்லாம் பைபிளில் கொடுத்துருக்குது. அங்கே நம்ம அதை தொடர்ச்சி பின்னால் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற எல்லா இதுவும் அங்கே இருக்குது. உலகத்தில் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் அங்கே இருக்குது. ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான தேவனே, அருமையான ரட்சகரே, உமது சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஐயா. நீர் எத்தனை நல்லவராக இருக்கிறீர்கள். கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆலையிலே அங்கே பரம சேனைகள் இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்தோம் பரம சேனை. எங்களுக்கு முன்பாக கூட்டமாக தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட கூட போய் நாங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரியத்தில் நாங்கள் இருக்க போகிறோம். தேவ தூதரிலும் சற்று சிறியவராய் தான் எங்களை மனுஷராக இங்கே படைச்சிருக்கிறீங்க. மற்றபடி எல்லாம் தேவ தூதரை போலவே தான் மனுஷர்களை படைச்சிருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் சற்று எங்களை சரீரத்தை கொடுத்து ஒரு திடப்பொருளாக படைச்சிட்டீங்க. அல்லையே நாங்கள் ஒரே இடத்துல இருக்க வேண்டியதாகுது. எங்கன்னா போனால் எது மேலே ஏறின்னு போக வேண்டியதாகுது. எங்கே பறக்கணும்னா ஃப்ளைட்டில் பறக்க வேண்டியதாகுது. மற்றபடி எங்களுக்கு எல்லாம் தேவத்தூரில் கொடுக்கப்பட்ட அனைத்தும் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அங்கே போய் நாங்கள் மகிமையின் சரீரத்தில் ஆவியானவரை போட நாங்கள் இருக்க போகிறோம். ஓ ரீக்கா, தேவத்தூர் எப்படி எல்லா இடங்களிலும் வளம் வருகிறார்களோ அதே போல நாங்களும் வளம் வரப்போகிறோம். பூமியை சுற்றி வரப்போகிறோம். ஓ ரீக்கா வரவரவரவா தீரவலரவா ஷலரவா. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த வினாடியில் ஏற்றுக்கொள்ளட்டும். நீர் ஒருவரே ஆண்டவர் இரட்சகர் என்பதை நம்பட்டு பலத்த கருத்துக்கள் நான் ஒப்பு கொடுத்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வல்லமையுள்ள இனிய நாமத்தில் கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.